பார்த்து வருகிறோம். தேமுதிக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் இன்றைய தினம் எந்தெந்த தொகுதிகள் என்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேமுதிக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி விருதாச்சல தொகுதியில் பிரேமலதா போட்டியிடுகிறார். விருதுநகர் தொகுதியில் விஜயபிரபாகரன் போட்டியிடுகிறார். தர்மபுரியில் இளங்கோவன், சேலம் மேற்கு தொகுதியில் அழகாபுரம் மோகன்ராஜ் ஆகியோர் போட்டியிடுவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேமுதிக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ஓமலூரில் AR இளங்கோவன், மயிலம் தொகுதியில் வெங்கடேசன், பல்லாவரம் தொகுதியில் அனகை முருகேசன், திருத்தணி தொகுதியில் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுப்பராமன். தேமுதிக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த தொகுதியில் யார் யார் போட்டியிடுகிறார்கள், அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவு இருக்கிறது? வணக்கம். திமுக கூட்டணியில் தேமுதிக முதல் முறையாக இணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது. குறிப்பாக 10 இடங்களில் தேமுதிக போட்டியிடுகிறது. அந்த 10 இடங்களில் 9 தொகுதிகள் பொது தொகுதியும் அதே போல ஒரு இடம் தனி தொகுதியிலும் தேமுதிக போட்டியிடுகிறது. குறிப்பாக தேமுதிகவை பொறுத்தவரை அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி என்பது தேமுதிகவினுடைய நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் முதலாக 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற தொகுதி விருதாச்சலம். விருதாச்சலம் எப்பொழுதுமே தேமுதிகவிற்கு ஒரு சாதகமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு தொகுதி. கடந்த முறை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இந்த தொகுதியில் தான் போட்டியிட்டிருந்தார். கிட்டத்தட்ட 3வது இடத்தை பெற்றிருந்தார். அப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் ஒரு அணி அமைத்து அப்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுகிறார். அதே போல தர்மபுரி தொகுதியில் தலைவருக்கு அக்கட்சியினுடைய அவைத் தலைவர் இளங்கோவன் போட்டியிடுகிறார். அதே போல சேலம் மேற்கு தொகுதியில் அழகாபுரம் மோகன்ராஜ், அதே போல் விருதுநகர் தொகுதியில் அக்கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் போட்டியிடுகிறார். விஜயபிரபாகரனை பொறுத்தவரைக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அதன் பிறகாக அவர் சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக விருதுநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு தொகுதியில் தான் போட்டியிடுவார் என்று சொல்லப்பட்டது. அந்த வகையில் தான் அவர் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். அதே போல ஓமலூர், சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பாக AR இளங்கோவன் போட்டியிடுகிறார். இவர் சேலம் கிழக்கு மாவட்டத்தின் செயலாளராக இருக்கிறார். அதே போல் மயிலம், விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் போட்டியிடுகிறார். வெங்கடேசனை பொறுத்தவரை அவர் 2011ஆம் ஆண்டு தேர்தலில் திருக்கோயிலூர் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்போது அவர் மயிலம் தொகுதியில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்தை எதிர்த்து போட்டியிடுகிறார். அதே போல் திருத்தணி தொகுதியில் திருத்தணியினுடைய மேற்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி போட்டியிடுகிறார். அதே போல் குடியாத்தம் தொகுதியில் அதிமுக போட்டியிடக்கூடிய நிலையில் அங்கு வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் பிரதாப் அவர் போட்டியிடுகிறார். அதே போல் போலூர் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் சரவணன் போலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். அதற்கு அடுத்ததாக பார்க்கக்கூடியது பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் செங்கல்பட்டு மாவட்ட கழக செயலாளர் அனகை முருகேசன் போட்டியிடுகிறார். அவர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக தேமுதிகவினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் பலருக்கு இந்த தேர்தலில் வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 10 சட்டமன்ற தொகுதிகளில் தேமுதிக போட்டியிடுகிறது. அந்த 10ல் 9 பொது தொகுதிகளும் அதே போல ஒரு தனி தொகுதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக 10 இடங்களில் போட்டியிடுகிறது. குறிப்பாக அதில் 5 இடங்களில் அதிமுகவுடனும் 4 இடங்களில் பாமகவுடனும் நேரடியாக மோதுகிறது. குறிப்பாக ஓமலூர், திருத்தணி, மயிலம், குடியாத்தம் தனி, விருதுநகர் ஆகிய தொகுதிகளில் அதிமுகவுடன் நேரடியாக தேமுதிக மோதுகிறது. அதே போல் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் IJK கட்சி அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறது. அந்த இடத்தில் IJK தேமுதிக மோதுகிறது. அதே போல பாமகவுடன் 4 தொகுதிகளில் மோதுகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி என்பது பாமகவிற்கு மிக வலுவாக பார்க்கப்படக்கூடிய ஒரு தொகுதி. 2021 சட்டமன்ற தேர்தலில் மிக குறைந்த ஒரு வாக்கு வித்தியாசத்தில் பாமக அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்தது. அதே போல தர்மபுரி மாவட்டத்திலும் பாமகவிற்கான செல்வாக்கு என்பது மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அதே போல சேலம் மேற்கு,
போலூர், இந்த 4 தொகுதிகளில் பாமகவை எதிர்த்து தேமுதிக களமாடுகிறது. மிக முக்கியமாக அவர்கள் போட்டியிடக்கூடிய அந்த 10 சட்டமன்ற தொகுதிகளில் 6 சட்டமன்ற தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்தும், அதே போல 4 சட்டமன்ற தொகுதிகளில் மாம்பழம் சின்னத்தை எதிர்த்தும் அவர்கள் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் எங்கு போட்டியிடுவார் என்று ஒரு பெரும் எதிர்பார்ப்பானது இருந்து வந்தது. அவர் தற்போது விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி என்பது பாமகவிற்கு மட்டும் பலமான தொகுதி அல்ல, தேமுதிகவிற்கும் மிக பலமாக பார்க்கக்கூடிய ஒரு தொகுதி. கிட்டத்தட்ட கடந்த முறை காங்கிரஸ் பாமகவினுடைய அந்த ஓட்டு வித்தியாசம் என்பது 1000ற்குள்ளாக இருந்தது. ஆனால் அந்த இடத்தில் தேமுதிக 25,000 வாக்குகளை பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல தருமபுரி மாவட்டத்திலும் பாமகவிற்கு இருக்கக்கூடிய செல்வாக்கிற்கு ஈடாக அதே அளவுக்கு செல்வாக்காக தேமுதிகவும் இருக்கிறது. இந்த நிலையில் தான் பாமகவுடன் 4 தொகுதிகளிலும் அதிமுகவுடன் 5 தொகுதிகளிலும் தேமுதிக மோதுகிறது. அதே போல தேமுதிகவுடைய இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரனுக்கு இந்த தேர்தலில் வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையில் கூட விருதுநகர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி கேட்டதாகவும் அந்த ஒரு இடத்திற்காக இழுபறியானது ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது. அதன் பிறகாக விருதுநகர் சட்டமன்ற தொகுதி தற்போது தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டு அந்த இடத்தில் விஜய பிரபாகரன் போட்டியிடுகிறார். மிக முக்கியமாக பார்க்கப்படுவது விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த், தர்மபுரியில் இளங்கோவன், சேலம் மேற்கு அழகாபுரம் மோகன்ராஜ், விருதுநகர் விஜயபிரபாகரன், ஓமலூர் AR இளங்கோவன், மயிலம் L வெங்கடேசன், பல்லாவரம் அனகை முருகேசன், திருத்தணி கிருஷ்ணமூர்த்தி, குடியாத்தம் பிரதாப், போலூர் சரவணன் ஆகியோர் இந்த 10 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கான அறிவிப்பை அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டிருக்கிறார்.